முடிஞ்சிருச்சா? 2 பாட்டை பாடணும், கையை தட்டணும், காணிக்கையை போட்டோம், சங்கீதம் வாசித்தோம், பிரசங்கத்தை கேட்டோம், கடைசி ஜெபம் பண்ணோம், திருவிருந்துல அட்டன் பண்ணோம், முடிஞ்சிச்சா? இப்ப இப்படிதான் இருக்கு. எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அங்க என்ன இல்லைன்னா ஆவியின் ஜீவன் அங்க வரல. ஆதியில தேவன் மனிதனை உண்டாக்குன மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தான் கிடைக்குது அந்த பள்ளத்தாக்குல. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உலர்ந்து போயிருந்தது உண்மைதான், அசைந்தது உண்மைதான், ஒன்றோடு ஒன்று இணைந்தது உண்மைதான். எலும்பு கூட அது ஒரு மனித உருவமா வந்துருச்சு, அவங்கவுங்க அப்படி வந்து நிக்கிறதெல்லாம் உண்மைதான். அப்படியே கீழே கிடக்குது. அதனால கர்த்தருக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஆண்டவருடைய நோக்கம் முடிஞ்சிருச்சா? வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். இல்ல. அப்ப அதற்கு பிறகுதான் காரியமே நடக்க போகுது. அரிதான காரியம். எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியமான காரியம்.